மழையால் அரசலாற்றில் வெள்ளம் கரை புரண்டோடும் நிலையில் குடகை கொண்டு இளைஞர்கள் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். மீன் மாட்டு பாரு பாரா யாரா சொன்ன மீன் எடுத்து போனேன் சாதிக்கிட்ட சொன்னேன் இவன் இல்லை அப்ப ஏய் பெஸ் பெருசாக சாதி அடி நான் அடிச்சு வீடு எடுத்து போ இங்க பெரிய மீன் இருக்குடா இவ்வளவு பெரிய மீன்லாம் பார்த்தேன்டா ஏய் சோழன் மாதிரி இருக்குடாப்பா தண்ணி காலை வச்ச உள்ள இருக்கும் போல பள்ளம் பள்ளம் அங்க பாரு அங்க மீன் இருக்கு பாரு எல்லாம் சொல்ல கொத்திக்கு மாட்டிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப திண்டிவனத்துல இருக்கோம். திண்டிவனம் பக்கத்துல ஜெகம்பேட்டை இருக்கு. ஜெகம்பேட்டை பார்த்து ஒரு பிளாட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி நிக்குது பாருங்க. ஒரு பிளாட் தான் இது. இந்த பிளாட் உள்ள தண்ணி இடமே பத்தல, எவ்வளவு தண்ணி இருக்கு இந்த பிளாட் ஃபுல்லாவே. இது நம்ம திண்டிவனம் பக்கத்துல ஜெகம்பேட்டைன்னு ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த இடம் தண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க. ஊறப்பட்ட மீன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. அந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு அருமையான இடமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு திண்டிவனத்தில் பாருங்க, அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. மீன் இருக்காண்டா, மீன் இருக்கா, கொஞ்சம் வந்து பார்த்துருப்பாங்க. மீன் இருக்கான் அடிச்சிருயா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மீன் போகுது பாருங்களா. எங்கே குச்சி துள்ளி விளையாட்டு பாருங்க மீன்லாம். அவ்வளோ உள்ள போடுங்க. டேய் போடுறா உள்ள போடுறா ஒன்று தாங்க. ஆமாம் வழக்கமாக நீங்கள் வந்துடுவீங்க சோட்டா நண்டுன்னுவீங்க. ஏன்டா காமெடி பண்ணுறீங்க? உனக்கு ஏதோ மழை பெஞ்சதா இல்லையா, மீன் கச்சதா இல்லையா, உனக்கு சைக்கிள் ஓட்டதுல கரெக்ட் ஆகுது. காரணம் சாதிக்கு இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எத்தனை தானே ஆல்ரெடி போயிருந்தா இது காரோடயே உடச்சி போயிடுச்சு பாரு. அதை ஒரு வீடியோவை போட்டுவிட்டு அதுவும் எடுத்துட்டேன்டா ஃபர்ஸ்ட் எடுத்து. எல்லாமே இங்க போற தண்ணி பூராவே எங்க கையில அந்த வீடியோ போடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பிடிச்சிருக்கிறோம் தண்ணியில. ஏதோ அந்த ரெண்டு தான் பிடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம் சரிங்களா. என்ன ஓய் கச்சிச்சா அதுல நீ தண்ணி ஐயோ கீழே ரெண்டு ஓட்ட போட வேண்டியது தண்ணி ஃபில்டர் ஆகும்ல. ஃபில்டர் ஆகிட்டு ஏய் பெரிய மீன்டா விட்டான்டா அவன். கொடையில மாட்டிச்சு மீன். கீழே லூஸ் மாதிரி கீழே விட்டான், தண்ணி அப்படியே போயிடுச்சு. அது அதனால மாட்டிச்சா. ரெண்டு ஓட்டை கீழே போடணும்டா. ஊச்சி என்ன எத்தனை வருவா தண்ணி ஃபில்டர் ஆச்சுன்னா வச்சுக்க மீன் போவாதுல்ல. ரெண்டு ஓட்டை போட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். கல்லால் கூட வச்சுக்கோ. சென்டர் ஒன்று போட்டுக்கூடா, சென்டர் ஒன்று போட்டுக்கோ. சென்டர் வந்து தண்ணி போஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் எல்லாமே இந்த வீடியோ நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். யூடியூப்ல பாருங்கள், எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் மீனை புடிடா. ஏ மீன் வந்தா இதில் தெரியுமே, மீனே இல்லையே இதில். மீன் என்னடா போச்சிங்க தம்பி? மீன் என்ன போச்சிங்க? என்ன மீன் போச்சிங்க? பனங்கொட்டை மீனா? அது என்ன சாதி பனங்கொட்டை மீன்? ஓ பனை மரத்துக்கு வந்து பிடிச்சிங்களா? ஏய் பனை மரத்துக்கு வந்து பிடிச்சதால பனங்கொட்டை மீனா இல்லைன்னா வந்து பனங்கொட்டை மீன்னா எப்படி எனக்கு புதுசாகுது. பாருங்க, நம்ம திண்டிவனம் பக்கத்துல ஜெகம்பேட்டை இடத்துல பிடிக்கிறோம். ஆத்து பாலம் உடச்சி நல்லா தண்ணி போயிட்டு இருக்கு. அந்த பாலத்துல நம்ம குட்டி மீன் பிடிக்கிறோம். எவ்வளவு மீன் பிடிச்சிருப்பா? நெத்தி மீன் பிடிச்சிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். ஒரு 20 மீன் மாட்டிருக்கு.
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பைப் ஃபுல்லாக ஆகிடும் பொழுது ட்ரை பண்ணலாம் இருங்க. ட்ரை பண்ணுறோம். நீ எவ்வளோ மீன் பிடிச்ச? 3 கிலோவா? என்ன சொல்கிறீங்க? எவ்வளோ பெருசு? எங்கே மீன்லாம் எடுத்து போயிட்டீங்களா? சமைச்சிட்டிங்களா? சமைக்க போறியா? சரி அப்போ வேகமாக கிளம்பு, டக்குன்னு கிளம்பிடு. சமைக்க